Morning students, as a part of preparing you for the final examination, you have to prepare and browse through these question papers. அதாவது இறுதி ஆண்டு தேர்வுக்கு முன்னால் நீங்கள் தயாரித்துக்கொள்வதற்கு முன்னால் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வுட் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். அதிக மார்க்குகளை பெறத்துக்கோ அல்லது பாஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு டெஃபினட்டாக நிச்சயமாக சர்டன்லி இது உதவி செய்யும். Model question paper 1 2019-2020 class 12 time allowed 15 minutes அதாவது 3 hours and 15 minutes maximum marks 90 check instructions. இது வந்து rubrics அப்படி சொல்லுவாங்க. rubricsனு சொன்னால் இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது அது மாதிரி சொல்லியிருப்பாங்களா, அதான் rubricsனு பேர். instructions to answer the question இருக்கிற rubricsனு பேர். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Instructions: check the question paper for fairness of printing. முதல்ல உங்களுக்கு பப்ளிக்கில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே எல்லா பக்கத்துலேயும் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். பிரிண்ட் இல்லைன்னா நீங்கள் யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் த இன்விஜிலேட்டர், அந்த ஹால் சூப்பர்வைசர் அல்லது இன்விஜிலேட்டர் அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேர்னஸாக பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா ஒரு பேஜ் விட்டு ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஆன்சர் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை எழுத சொல்லுவாங்க. That is on odd pages 1, 3, 5, 7, 8 அப்படி மாதிரி ஒரு பேஜ் விட்டு ஒரு பேஜ் வந்து உங்களை எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு செக் த கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஃபேர்னஸ் ஆஃப் பிரிண்டிங். இஃப் தெர் இஸ் எனி லேக் ஆஃப் ஃபேர்னஸ் இன்ஃபார்ம் த ஹால் சூப்பர்வைசர் இம்மிடியேட்லி, உடனடியாக சொல்லிடும். அதே மாதிரி உங்களை ஆன்சர் பேப்பர்லேயும் குறிப்பிட்ட பக்கங்கள் இருக்கும், அது இல்லைன்னாலும் சொல்லிடும். யூஸ் ப்ளூ ஆர் பிளாக்கிங் டு ரைட் அண்ட் அண்டர்லைன். ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார் மார்க் போடுறது, ஆஸ்டரிக்னாலும் ஸ்டார் மார்க் தான், அதெல்லாம் போடக்கூடாது. எதாக இருந்தாலும் அண்டர்லைன் பண்ணனாலும் இந்த ப்ளூ இங்க் பிளாக்கிங்கில் தான் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். Choose the synonym of the underlined word in the following sentences. Synonym அப்படின்னா மீனிங்ஸ். அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் சில சமயம் இட்டாலிக் லெட்டர்ஸில் கொடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இட்டாலிக்ஸ்னால் இத்தாலி நாட்டில் சாய்ந்த கோபுரம் இருக்கிறதுனால சாய்ந்த எழுத்துக்களில் இருக்கும். பிரிண்ட் ஃபார்மில் வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ ஒன்லி எய்தர் இட் வில் பி இந்த இட்டாலிக்ஸ் ஆர் இட் வில் பி அண்டர்லைன். ஒன்று சாய்ந்த எழுத்துக்களில் இருக்கும், இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணப்படும். சீயிங் யுவர் கார் புல்ட் அப் பை இஸ் இன்சொலன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். இன்சொலன்ஸ்னால் என்ன மீனிங் பாருங்கள். ஏ ஜென்டில்னஸ், ஜென்டில்னா மென்மையாக, மாடஸ்டினா அடக்கமாக, அவேர்னஸ்னால் உணர்வுடன், ரூட்னஸ் ரூடுனா திமிர்தனமாக இருக்கிறதா ரூட்னஸ். ஸோ இன்சொலண்ட்டுக்கு ரூட்னஸ் தான் மீனிங். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓன்லி அகனி அண்ட் ஃபியர் பட் ஆல்சோ ஆங்கர். This question is taken from the third lesson in celebration of being alive, written by Christian Bernard. கிறிஸ்டியன் பெர்னார்டு என்ன சொல்கிறாருன்னா, he and his wife were caught in a road accident. After a satisfactory meal, நல்லா மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து இவர் மேலே மோதிடுது. a car dashed hit him and threw him against his wife. ஒய்ஃபு மேலே தள்ளி விட்டுருது. இந்த ஒய்ஃபை வந்து அதர் சைடு ஆஃப் த ரோடுக்கு வீசி எரிஞ்சிருச்சு. அப்போ வந்து he was hospitalized. அப்போ அவருடைய லங்ஸில் வந்து லங்ஸ் வாஸ் பங்க்சர். அந்த நுரையீரலில் ஓட்டை விழுந்துருச்சு. பங்க்சர் சொல்கிறோம்ல, சைக்கிளில் பங்க்சர் அப்படின்னா PUNCTURE. அப்போ வந்து அவர் ரொம்ப வேதனைப்படுறார். அகனி மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் பெயின். அதுதான் தாங்க முடியாத வேதனைக்கு பேர் அகனி. இட் மே பி ஃபிசிக்கல் ஆர் மென்டல். அது உடல் ரீதியாக இருக்கலாம் அல்லது மன ரீதியாகவும் இருக்கலாம். அகனி மீன்ஸ் தாங்க முடியாத வேதனை, மென்டல் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அகனி மீன்ஸ் என்ன? சஃபரிங். 3 we watched for a few moments. மொமெண்ட்ஸ்னால் நிமிடங்கள், ஒரு சில நிமிடங்கள் அதை வாட்ச் பண்ணோம். then as trade slackened we went over. This question is taken from the first lesson, Two Gentlemen of Verona, written by A.J. Cronin. A.J. Cronin was a physician by profession. Profession na வேலை.
ஃபிசிஷியன்னா டாக்டர், அவர் வந்து ஒரு டாக்டர். அதை எப்படி சொல்கிறாரு? ஃபிசிஷியன் அப்படின்னா டாக்டர். ஃபிசிசிஸ்ட்னா இயற்பியல் வல்லுனர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டீன் வாஸ் அ ஃபிசிசிஸ்ட். அட் த சேம் டைம் டாக்டர்னா என்ன சொல்லணும்னா ஃபிசிஷியன். ஏன்னா இந்த ஃபிசிக் அப்படின்னா பாடி, உடல்னு அர்த்தம். அதனால் சொல்கிறாங்க இல்லையா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னா உடற்கல்வி. வாட் எக்ஸசைஸ் இஸ் டு பாடி, ஸ்டடி இஸ் ஃபார் மைண்ட். அதாவது எக்ஸசைஸ் பண்ணி உடலை நல்லா வச்சுக்கிறது போல் நம்ம படித்தா தான் நம்ம மைண்டு வந்து துருப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அப்போ இந்த 2 ஜென்டில்மேனை வரனால அந்த பசங்க முதல் நாள் வாட் வேர் தே செல்லிங் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் தி ஆத்தர் ஸ்டேட் இன் ஏ ஹோட்டல். ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது அண்டர் த நியர் த டவுன் ஸ்கொயர், ஸ்கொயர்னால் சதுக்கம், he saw the 2 boys shining shoes ஷைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. they are polishing the shoes. உடனே தி ஆத்தர் வாஸ் சர்ப்ரைஸ்ட். the ட்ரேடுனா அவங்க ஷூ ஷைன் பண்ணுற அந்த ஷூ பாலிஷிங் பிஸ்னஸ். ட்ரேடுனா பிஸ்னஸ் நல்லா பிஸியாக நடக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஸ்லாக்கண்டுன்னா ரெடியூஸ், டிக்ரீஸ்ட், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மந்தமாக வருது, கொஞ்சம் குறையுது. பிஸி இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சா அது பேர் ஸ்லாக்கன். ரெடியூஸ்டுன்னு அர்த்தம். ஃபார் 3 தி ஆன்சர் இஸ் சி, ரெடியூஸ்ட். இப்போ முதல் 3 வந்து சினானிம்ஸு அண்ட் தென் த நெக்ஸ்ட் 3 இஸ் ஆண்டனிம்ஸ். முதல் 3 வந்து சினானிம்ஸு, அடுத்த நெக்ஸ்ட் 3 வந்து ஆண்டனிம்ஸ். Choose the antonym of the underlined word in the following sentences. Underline அடிக்கோடிட்ட வார்த்தைக்கு ஆப்போசிட் சொல்லணும். ஆண்டனிம்னா ஆப்போசிட், சினோனிம்னாக்கா மீனிங்ஸ். அதாவது ஆண்டனிம்னா எதிர்ச்சொல், ஆண்டனிம்ஸ்னால் ஆப்போசிட், எதிர்ச்சொல். சில சமயம் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, சில சமயம் இட்டாலிக் லெட்டர்ஸில் சாய்ந்த எழுத்துக்கள் இருக்கும், சில சமயம் போல்டு லெட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்கலாம். பார்த்துக்கலாம். அந்த ரூப்ரிக்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டினா விடுதலை. அப்படி ஒரு பர்சனல் லிபர்ட்டி எல்லாருக்குமே கொடுத்தா, லிபர்ட்டினா விடுதலையில் சுதந்திரம், அது எதில் போய் முடியும்னு சொன்னால் இட் வுட் எண்ட் அப் இன் யூனிவர்சல் கேயாஸ். யூனிவர்சல்னால் உலகம் ஃபுல்லாக ஒரு குழப்பம் ஏற்படும். கேயாஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன். அப்போ நீங்கள் 4 to 6 ஆன்சர் பண்ணும்போது வி ஹேவ் டு வெரி கான்ஷியஸ்லி, ரொம்ப உணர்வோடு ஃபில்லப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் படித்து மனப்பாட கேயாஸ்னால் கன்ஃபியூஷன் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நமக்கு கேட்குறது என்ன, 4 to 6 ஆப்போசிட் வரும். கேயாஸுக்கு மீனிங் வந்து கன்ஃபியூஷன். அப்போ ஆர்டர்லினஸ், டிஸார்டர், கம்மோஷன்னா கூச்சலும் குழப்பம். அப்போ கேயாஸ்னா குழப்பம், அதுக்கு ஆப்போசிட்டு ஆர்டர்லினஸ், வரிசையாக ஒழுக்கமாக இருத்தல், ஒரு வரிசையாக இருக்கிறது. அப்போ கேயாஸ் ஆப்போசிட் ஆர்டர்லினஸ். வி கேம் அப்பான் தம், அவர்களை சந்தித்தோம். இந்த விண்டி, காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய டெசர்டட் ஸ்கொயர். டெசர்டட் மீனிங் அன்இன்ஹாபிட்டட். டெசர்டட்னா யாரும் வசிக்காத அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு இன்ஹாபிட்டட், வசிக்கின்ற, பி. டிப்ரைவ்டுனா ஒருத்தருடைய உரிமையை பறித்த. தே ஆர் டிப்ரைவ்டு ஆஃப் த ரைட்ஸ். த புவர் பீப்புள் ஆர் டிப்ரைவ்டு ஆஃப் த ரைட் டு எஜுகேஷன். இந்த அவர்களுக்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு உரிமை வந்து பறிக்கப்பட்டது. டிப்ரைவ்டு சில்ட்ரன்னா உரிமை பறிக்கப்பட்டவர்கள். இன்ஹாபிட்டட்னா மக்கள் வாழ்கிறது. லோன்லி, தனிமை. டிஸ்பைஸ்னால் இகழ்வாக பேசுறது, டாக் லோ ஆஃப். இதில் டெசர்டடுக்கு ஆப்போசிட் இன்ஹாபிட்டட் தான். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 6. ஹி ஹேட் ரிட்டன் டு த ஹாஸ்பிட்டல் பிகாஸ், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்துட்டான். இது என்னன்னா, திஸ் அகெயின் இஸ் டேக்கன் ஃப்ரம் த லெசன் நம்பர் 3 இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீங் அலைவ், ரிட்டன் பை கிறிஸ்டியன் பெர்னார்ட். As you all very well know, who is Christian Bernard? Christian Bernard was the South African doctor who first conducted heart transplantation in human beings. Heart transplantation na மனிதர்களில் இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் முதல் டாக்டர் இவர் தான். ஏன்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்லலாம் செய்யாமல் இவர் வந்து ஒரு ஆஃப்ரிக்கா வந்து ஒரு இந்தியாவை விட ஒரு பின்தங்கிய நாடு சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கே உள்ளவர் தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு காரணம் அவருடைய டிட்டர்மினேஷன். கம் பேக் டு த கொஸ்டின் பேப்பர். அதில் வந்து முதல்ல அப்போ தான் அந்த பையனை வந்து ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த 2 பசங்களை பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து மெக்கானிக், ஒருத்தர் வந்து டிரைவர்.
The mechanic was completely blind and the driver had one of his arms amputated வெட்டி எடுத்தது, cut off by surgery. ஏன்னாக்கா அவருடைய எலும்பில் மேலிக்னன்ட் டியூமர்னா கட்டி, மேலிக்னன்னா தீமை செய்கின்ற கட்டி, அது உடம்பை அப்படியே கெடுத்துக்கிட்டே போகும், ஹார்ம்ஃபுல். பினைன் அப்படின்னா நல்லது செய்கிறது, அது ஒன்றும் செய்யாது. சில கட்டிகள் வந்து உடலில் இருக்கும், பட் தே ஒன்ட் டூ எனி ஹார்ம். பினைன் அப்படி சொல்லுவாங்க, பினைன் டியூமர் அப்படிம்பாங்க. இது மேலிக்னன்ட்னா அந்த மற்றதுக்கு வந்து ஹார்ம்ஃபுல், தீமை செய்கிறது. அப்போ மேலிக்னன்ட், அப்போ அதை வந்து கையை வெட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஹார்ட்டில் ஹோல் இருந்துச்சு, அதையும் அவர் மூடிட்டார். அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு செகண்ட் டைம் வர்றான். அப்போ மேலிக்னன்ட்டுக்கு ஆப்போசிட் பினைன்னா நல்லது செய்கின்ற, பெனிஃபிஷியல். மேலிக்னன்ட் ஆப்போசிட் பினைன்னா பெனிஃபிஷியல், மேலிக்னன்ட்னா ஹார்ம்ஃபுல். இப்போ பாக்டீரியா சொல்கிறோம் இல்லையா, பாக்டீரியாவில் 2 வகை. பெனிஃபிஷியல் அப்படின்னா நல்ல செய்கிறது பேர் பாக்டீரியா, தயிரை புளிக்க வைக்கிறது, இது மாதிரி பெனிஃபிஷியல் நல்ல செய்கிற பாக்டீரியா. பிரெட்டை வந்து சாஃப்ட் ஆக்குறது, ஈஸ்ட்டு, இதெல்லாம் கூட ஒரு நல்ல செய்கிறது. பெனிஃபிஷியலாக டூயிங் குட், நன்மை செய்கின்ற, வயிற்றுலேயே நல்ல செய்கிற பாக்டீரியா இருக்குங்கிறாங்க. ஆனால் மேலிக்னன்ட்னா ஹார்ம்ஃபுல், தீமை செய்கின்ற. நல்லா முக்கியமான வார்த்தை அது, நல்லா பார்த்துக்குங்க. மேலிக்னன்ட்னா ஹார்ம்ஃபுல், பெனிஃபிஷியல் அல்லது பினைன் அப்படின்னா டூயிங் குட், நல்ல செய்கிறது. இதுக்கு உதாரணம் அந்த பாக்டீரியா ஞாபகம் வச்சுங்க. வயிற்றில் வந்து நல்ல பாக்டீரியா இருக்குது. பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து சில சமயம் அந்த பாக்டீரியாவே வந்து ஊசியாவோ அல்லது மருந்தாவோ அதோடைய பேசிலை, அந்த மருந்து, அந்த முட்டையை வந்து கொடுக்குறாங்க வயிற்றில் இருந்து அந்த அல்சரை போக்குறதுக்காக. அப்போ அது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, டூயிங் குட். ஆனால் மேலிக்னன்ட் பாக்டீரியா அதெல்லாம் வந்து நமக்கு இந்த வயிற்று போக்குதெல்லாம் உண்டாக்குறது மேலிக்னன்ட், அதாவது ஹார்ம்ஃபுல், அதுதான். அப்போ மேலிக்னன்ட் ஆப்போசிட் பினைன். மேலிக்னன்ட்னா தீமை செய்கின்ற, பினைன்னா நன்மை செய்கின்ற. சூஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃபாக்ஸ் பாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒண்டர்ஃபுல் இன்சிடெண்ட், அதிசயமான நிகழ்ச்சி. சோஷியல் பிஹேவியர், சமூகத்தில் கலந்து பழகிறது. குட் டிசிஷன், நல்ல முடிவு. ஃபால்ஸ் பாஸ், அதாவது ஒரு ஃபால்ஸ் டிசிஷன்னு சொல்லணும், தவறான முடிவு. பாக்ஸ்னால் ஒரு ஃபால்ஸ் ஸ்டெப்பு. இப்போ வந்து சில பேர் கோல் போடும்போது ஆப்பனண்ட்டுக்கு கோல் போட்டு விட்டுருவாங்க, சேம் சைடு கோல். அது மாதிரி அதுக்காக வந்து ஒருத்தனை கொன்னே விட்டாங்க ஃபுட்பாலில். ஃபுட்பால் வாஸ் சச் அ இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங் அண்ட் ஃபெனட்டிக் கேம். பாக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஃபால்ஸ் ஸ்டெப். உதாரணமாக துக்ளக் என்ன பண்ணார்னா, தனது கேபிட்டலில் டெல்லியிலேருந்து ஒரு டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றினார்னு நினைக்கிறேன். இட் சேஞ்ச் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு தௌலதாபாத். அதில் என்னாச்சு, அங்கேருந்து கேபிட்டலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டாங்க உங்களை வியாபாரிகள்லாம். அதில் போகிறப்ப மெனி பர்சன்ஸ் டைட். பாக்ஸ் மீன்ஸ் ஃபால்ஸ் சிஸ்டம். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன் OPEC. அப்ரிவியேஷன்னா சுருக்கம். அது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். பெட்ரோலியத்தை நம்மலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை. சவுதி அரேபியா, அமெரிக்கா, ரஷ்யா மட்டும்தான் பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யுது. அவங்க மட்டும்தான் கூடி பெட்ரோலுடைய விலையை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி செய்வாங்க. அது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஆர்கனைசேஷன்னா நிறுவனம், பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள், ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு. சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் தட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் பிஃபோர் த வேர்ட் ஃபாஸ்ட். ஆஃப்டர் த வேர்ட் ஃபாஸ்ட்டு தான் இல்லையா, சாரி, பிஃபோர் த வேர்ட் ஃபாஸ்ட். ஆஃப்டருங்கிறத அடிச்சிருங்க, கொஸ்டின் பேப்பரில் தப்பாக இருக்குது. பிளேஸ்டு பிஃபோர் த வேர்ட் ஃபாஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இதில் எந்த வார்த்தையை போட்டால் உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு கிடைக்கும். அதாவது கூட்டு வார்த்தைகள், 2 வார்த்தைகளை சேர்த்து புதுசாக உண்டாக்குனா அது வந்து காம்பவுண்ட் வேர்ட். அப்போ பிரேக், சாரி காம்பவுண்ட் வேர்ட் தட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் த பிஃபோர் த வேர்டு ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்டுக்கும் முன்னாடி போடணும் அப்படின்னா அது பிரேக்கு தான், கரெக்டு தான். ஃபாஸ்ட்டு வார்த்தை இருக்குது, அதுக்கும் முன்னாடி போடணும் அப்படின்னா பிரேக். அப்போ பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவு. பிரேக்ஃபாஸ்ட்னா என்னது, காலை உணவு. அப்புறமா we go to the page number 2. பேஜ் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க,
அங்கே 9 பார்த்துட்டோமா, இங்கே 10. சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஃபார் த இடியம் இன் டீப் வாட்டர்ஸ். ஆழ்ந்த நீரில் நம்ம இருக்கோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அண்டர் தி வாட்டர், அண்டர் தி ஓஷன், ஓஷன்னா பெருங்கடல், ஓஷன்னா பெருங்கடல். இன் ட்ரபிள், ட்ரபிள்னா பிரச்சனையில் இருக்கும். வெல்த்தி கண்டிஷன், வெல்த்னா ரிச். இது இன் டீப் வாட்டர்ஸ்னால் இன் ட்ரபிள் பிரச்சனையில் இருக்குது. இன் ஹாட் வாட்டர்ஸ் அப்படின்னாலும் இன் டீப் வாட்டர்ஸ்னாலும் ஒரே அர்த்தம் தான், பிரச்சனையில் இருக்குது. ஐ ஆம் இன் டீப் வாட்டர்ஸ், எனக்கு பணம் இல்லை, ஸோ ஐ ஆம் இன் டீப் வாட்டர்ஸ். சரியா? அவன் வந்து பரீட்சையில் அட்டண்டன்ஸ் இல்லை, அதனால் ஈஸ் இன் ஹாட் வாட்டர்ஸ். அதுக்கப்புறம் சொன்னால் யூ ஷுட் லேண்ட் இன் ஹாட் வாட்டர்ஸ். கஷ்டமாயிடும் பணத்தை அப்படி செலவழிச்சிங்கன்னா. நல்லா இப்போ மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பிற்காலத்தில் டைம் அப்படி வேஸ்ட் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு லேண்ட் இன் ஹாட் வாட்டர்ஸ்னால் கஷ்டப்படணும் அர்த்தம். டீப் வாட்டர்ஸ்னால் தொந்தரவு. இன் டீப் வாட்டர்ஸ் மீன்ஸ் ஆன்சர் சி, இன் ட்ரபிள். ரைட் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இஸ் எ பெகர். பெகருக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு எனக்கு தெரியல, நான் மென்டிகென்ட்னு நினைக்கிறேன். MENTICANT, மென்டிகென்ட்னா பெகர், அதான் இருக்கும். பெகர் மீன்ஸ் மென்டிகென்ட் இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். சூஸ் த கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்டு இன்ஃப்ளூயன்ஸா. கிளிப்டு வேர்டுன்னா பெரிய வார்த்தையை சின்னதாக கட் பண்ணுறது கிளிப்பிங்னு பேர். நம்ம கட்டிங் சொல்கிறோம், அது அமெரிக்கன்ஸ் கிளிப்பிங் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெயில் கட்டர் அப்படி சொல்கிறோம், அது வந்து கரெக்டாக எப்படி சொல்லணுமா, நெயில் கிளிப்பர் அப்படி சொல்லணுமா. கட் த நெயில் இல்லையா, கிளிப் த நெயில் தான். சில யூசேஜ் அப்படி இருக்கும். நம்ம ஒரு பிள்ளையை அழைச்சிட்டு போகிறோம்னா அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா கேட்ச் மை ஹேண்டு தப்பா, அது வந்து ஹோல்டு மை ஹேண்ட். அது மாதிரி புட்டு காஃபின்னு சொல்லக்கூடாது, ப்ரிப்பேர் காஃபி ஆர் மேக் காஃபி அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா யூசேஜ் வந்து இங்கிலீஷ் யூசேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபுக்கு கிளிப்டு ஃபார்ம் எப்படி சொல்லணும்னா, ஃபோட்டோகிராஃப் வந்து ஃபோட்டோன்னு ஃபோட்டோன்னு சொல்கிறோம், அது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபோட்டோகிராஃப். எக்ஸாமினேஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எக்ஸாம். அதே மாதிரி ஆம்னி பஸ்ஸுக்கு பஸ்ஸு. டிமார்க்கேட் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மார்க். நல்லா இதுக்கு வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. டிமார்க்கேட்டுடைய ஷார்ட் ஃபார்மு மார்க்கு. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக ஷார்ட் ஃபார்ம் ஃப்ளூ. ஃப்ளூங்கிறது ஒரு குளிர்காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ. அப்புறம் வந்து பேராம்புலேட்டர். பேராம்புலேட்டர்னால் குழந்தைகளை வச்சு தள்ளிவிட்டு போகிற ஒரு தள்ளு வண்டி. அதுக்கு வந்து அது ஃபுல் ஃபார்மில் PERAMBULATORனு வரும். ஆனால் கிளிப்டு ஃபார்மில் ப்ராம் தான், PRA ப்ராம். அது 11th கூட ஒரு பாடத்தில் வரும். அது ஒருத்தர் வந்து பீர் அடிக்கிறதுக்காக பிள்ளைய அது ப்ராமில் வச்சுட்டு போயிடுவார், அந்த கதை இருக்கும். அப்புறம் வந்து கிளிப்டு ஃபார்ம்ஸில் வேறு என்ன இருக்குன்னா, இப்போ நான் வேன்னு சொல்கிறோம், அது வந்து கேரவனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வேன். அதாவது டிமார்க்கேட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மார்க். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஃபோட்டோகிராஃபுக்கு ஃபோட்டோ, கேரவனுக்கு வேனு, ஆம்னி பஸ்ஸுக்கு பஸ்ஸு. இதுதான் வந்து கிளிப்டு ஃபார்ம்ஸ். ரெஃப்ரிஜரேட்டர், REFRIGERATOR. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஃப்ரிட்ஜ், FRIDG ஃப்ரிட்ஜ், நாட் பிரிட்ஜ். சில பேர் சொல்லுவாங்க ஐ பாட் எ பிரிட்ஜ். பிரிட்ஜுனா பாலம். பாலத்தை எப்படி வாங்க முடியும்? இஃப் யூ ஆர் an MP or MLA you can buy a bridge. Even then you can't buy a bridge. Bridge வாங்க முடியாது. You can only buy a fridge, FRIDG fridge. அது வந்து ரெஃப்ரிஜரேட்டருடைய ஷார்ட் ஃபார்ம், REFRIGERATOR ரெஃப்ரிஜரேட்டர். ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ். Choose the correct sentence pattern for the following sentence. Manu taught me English. இது வந்து SVIODO இல்லையா, SVIODOC அதுதான். இப்போ மனுங்க சப்ஜெக்ட். எப்பயுமே வெர்பை கண்டுபிடிக்கணும். டாட்னா சொல்லிக் கொடுக்குறது, பாஸ்ட் டென்ஸ். டீச்சருடைய பாஸ்ட் டென்ஸ் டாட்டு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, மனு. யார் சொல்லிக் கொடுத்தது? மனு. அப்போ சப்ஜெக்ட். வெர்பு யாருக்கு சொல்லிக் கொடுத்தான்? எனக்கு. கூ என்ற தமிழ் அர்த்தத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா கூ என்ற அர்த்தத்தில் என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யூ மைட் ஹேவ் any confusion between direct object and indirect object. டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அப்போ தமிழில் மொழிபெயர்க்க தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக எனக்கு மனு ஆங்கிலத்தை கற்பித்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எனக்கு 5 ரூபாய் கொடுத்தான். கலாவுக்கு டிவி வாங்கி கொடுத்தான். கலாவுக்கு நளினிக்கு 10 ரூபாய் கொடுத்தான்.
குமாருக்கு அந்த கூ என்ற எழுத்து தமிழ் எழுத்து கூ என்ற எழுத்து வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? that is the best method to find out the indirect object and to clear the confusion between the direct object and the indirect object. அப்போ கூ போட்டால் அது சொல்கிறீங்க சார் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்குன்னா என்னென்னா தமிழில் வரக்கூடிய ஐங்கிற எழுத்து மேக்சிமம் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆகுது. எது? ராமன் ராவணனை கொன்றான். யாரை கொன்றான்? ராவணனை. அந்த ஐ வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தமிழில் மொழிபெயர்க்கும் போது, இல்லையா? ராம் காலா இப்போ அங்கே கனி கிக்குடு த பால். கிக்குடு வெர்பு யார் உதைச்சது? அங்கே கனி சப்ஜெக்டு, வெர்பு எதை? பந்தை, அது ஆப்ஜெக்ட். அப்புறமா எழிலரசி ரோட் எ லெட்டர். எதை எழுதினால்? கடிதத்தை எழுதினாள், இல்லையா? அப்போ கடிதத்தை ஐங்கிற எழுத்து வந்தால் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி SVOAவும் வரும். எழிலரசி ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே அப்படின்னா ஏ. அந்த ஏங்கிறத சென்டென்ஸோடைய முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம். மீனிங் வில் நாட் சேஞ்ச். எப்படி? எஸ்டர்டே எழிலரசி ரோட் எ லெட்டர். அதே எழிலரசி ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே, அது SVA போடலாம் அல்லது ASV போடலாம். இந்த மீனிங் வில் நாட் சேஞ்ச். அது ஏங்கிறது அட்ஜங்க்ட்டு. அதை ஒரு அட்வர்பு அட்ஜங்க்டை ஏன்னு சொல்லுவோம். அதை எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். இப்போ பொசிஷனை மாற்றுறதுனால மீனிங் ஒன்ட் சேஞ்ச். அடுத்தது SVIODO அப்படின்னா அது இது SVIODO தான், இல்லையா? அதான் நான் சொன்னது. 14க்கு ஆன்சர் SVIODO. SVOC அப்போ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். உதாரணமாக ஐ ஃபவுண்ட் த டோர் ஓப்பன். ஐ சப்ஜெக்டு, வெர்பு ஃபவுண்டு எதை பார்த்தேன்? டோரை பார்த்தேன், திறந்துருந்ததை பார்த்தேன். ஐ ஃபவுண்ட் த டோர் ஓப்பன். அந்த மாதிரி ஐ ஃபவுண்ட் த டோர் ஓப்பன், இதெல்லாம் SVOC. பட் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கிறது SVIODO. SVIODOனா வெர்பு எப்படி இருக்கணும்னா டீச்சு அல்லது டோல்டு அல்லது கிவ், அப்படி அதுதான் அதிகமாக வரும். SVIODOனா கிவ் அல்லது கொடுங்கிற அர்த்தத்தில் வரணும், அல்லது டெல் அல்லது டாட், இதெல்லாம் வந்தால் தான் SVIODO போகும். ஃபார் எக்ஸாம்பிள் மை கிராண்ட் மதர் டோல்ட் மீ அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. சப்ஜெக்டு வெர்பு, டோல்டு மீ யாருக்கு? எனக்கு. என்னது சொன்னாங்க? அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அது ஆப்ஜெக்ட் SVIODO. எதை? கதையை, அது SVIODO. தமிழில் மொழிபெயர்க்க ஐ வந்தால் டைரக்ட் ஆப்ஜெக்ட், கூ வந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆல் சிட்டிசன்ஸ் மோடல் வெர்ப்னா என்னன்னா நல்லா பார்த்துங்க. மோடல் வெர்ப் நாட் மாடல். மாடல்லாம் MODEL. வந்துன்னா மாடல். மாடல்னால் இந்த ரூட் வேர்டு மூடுனா மனநிலை, அதுலேருந்து வர்றது மாடல் வெர்ப். ஆல் சிட்டிசன்ஸ் டேஷ் ஒபே த லாஸ் ஆஃப் தி லேண்ட். அப்போ இந்தியாவோட சிட்டிசன்ஸ்னால் இந்தியாவோட சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியும். அதுக்கு என்ன ஆன்சரு? ஏ விட்டுட்டாங்க. குட்டு, சி மஸ்ட்டு, டி வுட்டு. என்ன வரும்? மஸ்ட். கட்டாயமாக செய்ய நீ கீழ்ப்படிக்கணும், இல்லைன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, இல்லையா? ஆல் சிட்டிசன்ஸ் ஷுட்டு. இங்கே மஸ்ட்டு அல்லது ஷுட்டு யூஸ் பண்ணலாம். இங்கே மஸ்ட்டு கொடுத்துருக்கறதுனால மஸ்ட்டு தான் வரும். கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல்களுக்கு மஸ்ட்டு அல்லது ஷுட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பிரிங் த ஹால் டிக்கெட். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரெஸ்பெக்ட் த பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸை மதிக்கணும். கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல் அல்லது கடமை. கட்டாயமாக செய்ய வேண்டிய செயலாக இருந்தாலும் கடமையாக இருந்தாலும் ஷுட்டு அல்லது மஸ்ட்டு வரும். இதே மாடல் வர்புனா ஷுட்டு அல்லது மஸ்ட்டு வரும். செமி மாடல் வர்புனாக்கா ought to. யூ ஆட் டு ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ்னால அதே அர்த்தம் தான். உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல் கடமைனா. மாடல் வர்புனாக்கா மஸ்ட்டு ஷுட்டு வரும். செமி மாடல் வர்புனா ought to. ought toனா ஸ்பெல்லிங் OUGHT TO ought to, இந்த மாதிரி வரும். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 15. ஃபார்ம் a new word by adding suitable prefix to the root word lucky. lucky unlucky. luckyனா அதிர்ஷ்டம், unluckyனா அதிர்ஷ்டம் இல்லாமல். fortunate unfortunate, respect disrespect, patient impatient. இது கொடுத்துருக்கிறது லக்கிக்கு அன்லக்கி. டி தான் ஆன்சர். லக்கி அன்லக்கி. பேஷண்ட்னா பொறுமையாக இருக்கிறது, இம்பேஷண்ட்னா பொறுமையை இழக்கிறது. he was impatient. இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா
பொறுமையாக இருப்பான். சடனாக இம்பேஷண்ட் ஆகி லாஃப்டி ஷாட், லாஃப்டினா தூக்கி அடிக்கிறது, லாஃப்டினா உயரமாக அடிக்க போகும்போது he got caught அப்படி சொல்லுவாங்க. he was perfectly batting but he could not score any runs for a long time. he got impatient, impatientனா பொறுமையை இழந்தார், பொறுமையை இழந்து he got out to a lofty shot. that's the end to a glorious innings. ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் இப்படி முடிஞ்சு போச்சு. கிரிக்கெட் கமெண்ட்ரி நல்லா கேட்டிங்கன்னா your language will be improved. impatient, அதே பேஷண்ட்டுன்னா பொறுமைன்னு அர்த்தம் இருக்குது, நோயாளின்னு அர்த்தம் இருக்குது. ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட், ஆனர், டிஸ்ஆனர், இந்த மாதிரி அதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துங்க, புக்கில் கொடுத்துருப்பாங்க. நியூமிஸ்மேட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து த பி, மணி அண்ட் காயின்ஸ். ஸ்பீச் சவுண்ட்ஸை பற்றி படிக்கிறது ஃபனட்டிக்ஸ். லுனட்டிக்ஸ்னால் பைத்தியம், நம்பர்ஸை பற்றி படிக்கிறது அது மாதிரி இருக்குது. மணி அண்ட் காயினை பற்றி படிக்கிறது தான் நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸ்பீச் ஆஃப் சவுண்ட்ஸை பற்றி படிக்கிறது ஃபனட்டிக்ஸ்னு பேர். அது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் லாங்குவேஜில் வரும். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் காஃப். ஒரு வேர்டு எஃப்பில் முடிஞ்சதுன்னா எஃப் வந்து வியாக மாறும், அப்புறம் இஎஸ் சேர்க்கணும். அதாவது கண்ணுக்குட்டி, காஃப்னா காஃப்ஸ், அந்த சி தான் ஆன்சர். இப்போ ஒய்ஃப்னா எஃப்பில் முடியுதா, எஃப் வந்து விஎஸ், ஒய்ஃப்னா ஒய்ஃப்ஸு, நைஃப்னா நைஃப்ஸ். ஒரு வார்த்தை எஃப்பில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த எஃப்பை எடுத்துகிட்டு விஇஎஸ் போடணும். அதுதான் ப்ளூரல் ரூல்ஸ். அது அடுத்தது 18 ட்ரை சிலபிக் வேர்டு. அது சிலபிள்னால் உங்களுக்கு தெரியும், அசை. மானோனா சிங்கிள் சிலபிள் வேர்டு. இப்போ 5, 10, 6 எல்லாம் மானோ சிலபிக் வேர்டு, 1 சிலபிக் வேர்டு. டைனா 2, டை சிலபிக் வேர்டு. ட்ரை சிலபிக் வேர்டுனா 3 சிலபிள் இருக்கும். டெட்ரா சிலபிக் வேர்டுனா 4 சிலபிள் இருக்கும். பென்டா சிலபிக் வேர்டுனா 5 சிலபிள் இருக்கும். ஹெக்ஸா அப்படின்னா 6. ஹெக்ஸா. 8னா ஆக்டோ, ஆக்டோ சிலபிக் வேர்டு. அது மாதிரி ஐ அகெயின் ரிப்பீட், மானோ மீன்ஸ் இப்போ கார்பன் மானோ ஆக்சைடுனா கார்பன் 1 ஆக்சைடுன்னு கெமிஸ்ட்ரியில் எழுதுவாங்க. கெமிஸ்ட்ரியில் இது வரும் இல்லையா? கார்பன் 1 ஆக்சைடுனா கார்பன் மோனாக்சைடு. அது ரொம்ப பாய்சனஸ் கேஸ் இல்லையா? அதில் வந்து என்ன இருக்குது சொல்கிறாங்க, கார்சினோஜன்ஸ். கார்சினோஜன்ஸ்னால் கேன்சர் ப்ரொடியூசிங் ஏஜென்ட், கேன்சரை உண்டாக்குறது. நீங்கள் வந்து பெட்ரோல் வாசம் எனக்கு பிடிக்கும், அவன் பெட்ரோல் மருந்து பார்த்துருந்தீங்கன்னா இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ மைட் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஹேவிங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது எக்ஸாஸ்ட் கேஸ். எக்ஸாஸ்ட்னால் வெளியிடுது இல்லையா, அந்த கேஸை நீங்கள் மாந்தே பார்க்கக்கூடாது. அதில் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கும். அதனால தான் குளோபல் வார்மிங் நடக்குதுங்கிறாங்க. குளோபல் வார்மிங்னால் கிளேசியர்ஸ் எல்லாம் வந்து பனிக்கட்டியெல்லாம் வந்து உருகி போகுது. பனிக்கட்டி உருகிறதுனால சில தீவுகள்லாம் கூட வந்து மூழ்கி போயிடுது. இப்போ கூட கான்ஃபரன்ஸ் போட்டாங்க, கான்ஃபரன்ஸ் 26 என்னமோ போட்டாங்க. உலக காலநிலை மாற்றம் குறித்து கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல மோடி மீட்டிங் போயிட்டு வந்தார் இல்லையா? காலநிலை மாற்றம் குறித்து கிளாஸ்கோ, இங்கிலாண்டில் கிளாஸ்கோவில் கால் 26 என்னமோ அது பேர். கிளைமேட் சேஞ்சை பற்றி, அதாவது காலநிலை மாற்றத்தை பற்றி ஒரு மீட்டிங் இங்கிலாண்டில் கிளாஸ்கோங்கிற இடத்துல நடந்துச்சு. அப்போ வந்து இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் எங்களுக்கு கார்பன் எமிஷன்ஸே இருக்காது, 0 எமிஷன்ஸ் இருக்காது, 0 உமிழ்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா, எவ்வளோ தூரம் கார்பன் வந்து போகுதோ அந்த அளவுக்கு வந்து நல்ல இதை வந்து அதில் கொடுக்குறது. அது மாதிரி 0 உமிழ்வு, கார்பன் எமிஷனே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா டெல்லியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, டியூ டு லோ ஏர் குவாலிட்டி. அந்த காற்றுடைய குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குன்னா டெல்லியில் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் ஹேஸ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை பார்க்க சொல்கிறோம். அப்போ ட்ரை, அதாவது மானோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரானா 4, பென்டானா 5, எக்ஸானா 6, அது மாதிரி வரும். எக்ஸானா 6, ஆக்டோனா 8, நானோனா 9, அது மாதிரி வரும். நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே பென்டா சிலபிக் வேர்டுனா உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் மார்க் போய்டும். பென்டா சிலபிக் வேர்டுனா 5 சிலபிக் வேர்டு. டெட்ரானா 4 சிலபிக் வேர்டு. இப்போ ட்ரை சிலபிக் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இன், இ, ஷி, எல் 4 சிலபிள் இருக்கும். இன் 1, எத்தனை வவல்ஸ் இருக்கோ அது இன் 1, இன், இ, ஷி, எல் 4 சிலபிள் இருக்கும். அப்போ அது வந்து டெட்ரா சிலபிக் அது கிடையாது. அடுத்தது கமேண்ட், கம்மேண்ட் 2 சிலபிள், டை சிலபிக் வேர்டு. அடுத்தது ப்ராப்பர்லி, ப்ராப்பர்லி ட்ரை சிலபிக் வேர்டு. எந்தூசியாஸ்டிக், எந்தூசியாசம்னா ஆர்வமாக இருக்குது. என், தூ,
சி யாஸ் டிக்கு, அது பென்டாசிலபிக் வேர்டு, 5 சிலபிள் இருக்குது. இப்போ இனிஷியல் INETL அதில் 4 சிலபிள் இருக்குது. கமாண்டில் 2 சிலபிள். ப்ராப்பர்ட்டியில் தான் ப்ராப்பர்ட்டி அதில் தான் 3 சிலபிள் இருக்குது. அதுதான் ஆன்சர். ட்ரை சிலபிக் வேர்டு தானே கேட்டிருக்காங்க, அதுதான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 50 வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 20 வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் பிரித்து பார்க்கணும். எத்தனை வபல்ஸ் இருக்கோ அத்தனை சிலபிள், அல்லது வாய் திறந்து மூடுறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் பை சூஸிங் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். த டேஷ் ஏட் த டேஷ் ஆஃப் த கோகனட் என்ன வரும்? த கர்னல். கலோனல்னு இருக்குது. கலோனலில் மிலிட்ரியில் ஒரு ஹை ரேங்க்கு, அதை வந்து கேர்னல்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இல்லை கமாண்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். ஒரு பட்டாலியனோட கமாண்டிங் ஆஃபீஸர். அன்னைக்கு கூட ஒருத்தர் சுட்டு கொண்டு விட்டாங்க. கேர்னல் அப்படின்னா கமாண்டிங் ஆஃபீஸர், CO1 பேர். அவர் வந்து சாப்பிட்டார். என்னன்னா தேங்காயோடைய கெர்னல்னா பருப்பு. இதில் எப்போயுமே கொஞ்சம் மேக்ஸிமம் மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது ரெண்டாவது உள்ளது முதல்ல வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. த கர்னல் எட் த கர்னல் ஆஃப் த கோகனட். இப்போ கெர்னல் அப்படின்னா பருப்பு, அந்த தேங்காயை சொல்லுவாங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங். கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சக்தி வாஸ் இன் எ கிரேட் டைலமா. டைலமானா குழப்பம். அப்போ வாசு கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக போடலாம். வாசுன்னு, அப்போ வாசுன்னா ஆக்சைடு வர்பு இருந்தால் வாசு, இதில் நாட்டு இல்லை, நாட்டு போடணும். சக்திக்கு பதிலாக வாசன்ட்டு ஷீ, அவ்வளோதான். வாசன் ஷீ, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. தென் யூ ஹேவ் த பார்ட் 3. இதெல்லாம் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கங்க. லெக்ஸ் வைடு ஆர்ம்ஸ் லாக்டு பிகைன். இது வந்து இது எதில் இருக்குன்னாக்கா த இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்சு கேம்ப் அதில் உள்ளது. சரி, இதை நம்ம தனியாக ஒரு வீடியோவை போடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப இட் ஹஸ் டேக்கன் லாங் டைம். ஸோ நல்லா அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 21 வேர்டை பார்ப்போம். அப்புறம் தென் வில் கோ டு த பொயட்ரி அப்ரிஷியேஷன். நம்ம தனியாக பார்க்கணும். ஏன்னா அதில் ரொம்ப பேர் அட்டன் பண்ணுறது கிடையாது, பொயட்ரி அப்ரிஷியேஷன். ஸோ அதையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.